துன்பகரமான கரூர் சம்பவத்துக்கு பிறகு பலம் பொருந்திய திமுகவை தாவேக்காவால் எப்படி எதிர்க்க முடியும்? அன்புக்கு அக்கறையும் காமிக்கிற மாதிரி எங்களை ஒரு கூட்டணிக்குள்ள திணிக்கக்கூடிய இப்படியா பேசலாம். அதிமுக வந்து வெளிப்படையா பண்ணாங்க. பாருங்க கொடி பறக்குது. நாங்கள் கட்சி தொடங்கியது எங்கள் தலைவரை முதல்வராக, யாரையோ ஒருத்தர் முதல்வராக. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. பாதிக்கப்பட்ட குடும்பங்களிலிருந்து அந்த உள்ளூர் மக்கள் வரை நம்ம தலைவர் அங்கே வந்து போட்டியிடணும். சமகாலத்தில் தமிழக வெற்றி கழகம் ஒரு அரசியல் புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுவரை அரசியல் பேசாதவர்கள் கூட அரசியல் பேசியிருக்கிறார். 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யார் அதிகாரப்படணும் தெரியும்டா உங்களுக்கு. அவங்க பக்குவப்படுத்தப்படாமல் இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்தாகும் அப்படிங்கிறது எல்லாரோட கருத்தாகும். அஜித் அவர்களுடைய கருத்து எல்லாவற்றையும் நமக்கானதாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. மக்களை ஒட்டுமொத்தமாக கோடி பேரை நீங்கள் திருத்த முடியாது. ஒரே சமயத்தில் எல்லாரும் நீங்கள் வராதீங்க, இதெல்லாம் சரியா, நீங்கள் முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேக்காவோட சிறப்பு பொதுக்குழு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர் எல்லோருமே வந்து பேசியிருக்காங்க. பொதுவாக இதில் இந்த சிறப்பு பொதுக்குழுவோட ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் அப்படிங்கிறத நாங்கள் எந்த விஷயத்தை சார் எடுத்துக்கிறது? ஏன்னா பொதுவாக பார்க்கும்போது என்னன்னா மற்ற எல்லா விஷயங்களுமே ஏதோ ஒரு இடத்துல பேசப்பட்டது தான். விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறதும் இந்த கூட்டணி இல்லை அப்படின்றது மட்டும்தான். ஒரு கூட்டணினா தாவேக்கா தலைமையில கூட்டணி அப்படிங்கிறது தான் மீண்டும் ஒரு அங்கீகாரமாக, ஒரு அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் மெயின் மோட்டிவா அந்த பொதுக்குழுக்கு? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே 2வது செயற்குழு கூட்டம் ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு நடந்தது. அதுலேயும் இதே மாதிரியான ஒரு தீர்மானம் வந்து நாங்கள் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றினோம். எப்படின்னா எங்களுடைய தலைவர் தான் வந்து முதல்வர் வேட்பாளர். இது ஒன்று. கூட்டணியை வந்து தீர்மானிக்கக்கூடிய முழு அதிகாரமும் தலைவருக்கு வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது ஏற்கனவே நாங்கள் பேசியிருக்கிறோம். அதைத்தான் மீண்டும் இதில் வந்து வலியுறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு துன்பகரமான கரூர் சம்பவத்திற்கு பிறகு நாங்கள் யாராவது ஒரு கூட்டணியை நோக்கி நாங்கள் போகணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. வரணும், அந்த கூட்டணிக்குள்ளே வரணும், அல்லது ஒரு கூட்டணியை வந்து இவங்க போனால் தான் தப்பிக்க முடியும், பலம் பொருந்திய திமுகவை தாவேக்காவால் எப்படி எதிர்க்க முடியும் அப்படிங்கிற எங்கள் மீது வந்து ஒரு அன்புக்கு அக்கறையும் காமிக்கிற மாதிரி எங்களை ஒரு கூட்டணிக்குள்ள திணிக்கக்கூடிய நிர்வாகத்தை வந்து அதிமுக வெளிப்படையா பேசலாம். அதிமுக வந்து வெளிப்படையா பண்ணாங்க. அவங்க மண்மிகு முன்னாள் முதல்வருடைய எடப்பாடியார் கூட்டங்கள்ல தாவேக்கா கொடியெல்லாம் பறந்துச்சு. எங்க கட்சிக்காரங்க யாரும் போகல. அதெல்லாம் ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா இந்த பொதுக்குழுவில் நீங்கள் சொன்ன மாதிரி மீண்டும் அதை வலியுறுத்துகிறோம். எப்படின்னா நாங்கள் கட்சி தொடங்கியது எங்கள் தலைவரை முதல்வராகத்தான். நாங்கள் யாரையோ ஒருத்தர் முதல்வராக்குறதுக்காக நாங்கள் கட்சி தொடங்கல. 2வது கூட்டணி வந்து இருக்குது. அது முதல் மாநாட்டிலேயே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் அது வந்து ஒரு அரசியல் புரட்சி சார். அந்த வார்த்தையை தமிழ்நாட்டு அரசியலில் வந்து அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது யாரும் சொல்லல. நடைமுறைக்கு வந்தால் கண்டிப்பாக அது புரட்சி நிச்சயம். அதை வந்து இன்னைக்கு முதல்ல வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அப்போவுமே அதை ஆதரிச்சார். இப்போ வரைக்கும் அதை ஆதரிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி ஐஜேகேல இருந்து அதை ஆதரிச்சாங்க. அண்ணன் டிடிவி உட்பட பல பேர் வந்து இந்த விஷயங்களை வந்து இன்னைக்கு எங்களை நோக்கி, அந்த முழக்கத்தை நோக்கி அவங்க வர்றாங்கிறது உண்மைதான். அதனால கூட்டணி உண்டு, ஆனால் அது எங்கள் தலைவருடைய தலைமையில் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் கேட்ட இந்த கேள்வியினுடைய விடை என்ன அப்படின்னா, கரூர் சம்பவத்திற்கு பிறகு செப்டம்பர் 27, அதுக்கப்புறம் அக்டோபர் 27 தான் தலைவர் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வந்து சந்தித்தார். இந்த 1 மாத காலம் நாங்கள் வந்து கட்சி ஒரு மிகுந்த தலைவரிலிருந்து கடைக்கோடி தொண்டன் வரை எங்கள் வீட்டில் ஏற்பட்ட ஒரு இழப்பு, ஒரு இறப்பாகத்தான் நாங்கள் கருதணும். அதிலிருந்து யாருமே மீண்டு வரல. அந்த சம்பவத்துக்கு இடையே ஏற்பட்ட சரஸ்வதி பூஜையாக இருக்கட்டும், ஏன் இந்த தீபாவளியாக இருக்கட்டும், இதிலெல்லாம் நாங்கள் வந்து யாருமே அதை கொண்டாடக்கூடிய மனநிலை எங்களுக்கு கிடையாது. அப்போது இந்த துன்பகரமான ஒரு சோகமான ஒரு காலகட்டத்திலேருந்து நாங்கள் மீண்டு எழுந்து விட்டோம். எங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களே எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த கரூர் மக்களுமே வந்து எப்படி அந்த மதியழகன் இன்னைக்கு பார்த்தோம், அந்த மாவட்ட செயலாளர் அவர் சொல்கிறாரு, கரூர் கரூரில் வந்து தலைவர் போட்டியிடணும்னு அந்த மக்கள் விரும்புகிறாங்க, அது ஒரு பெரிய வெற்றியை நாங்கள் தருவோம்னு அந்த மக்கள் சொல்கிறாங்களாம். நான் எதைச்சே பேசும்போது கேட்டேன், அந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குனே, நம்ம மேலே எதுவும் கோவத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவங்க வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களிலிருந்து அந்த உள்ளூர் மக்கள் வரை
நம்ம தலைவர் அங்கே வந்து போட்டியிடணும், அவர்களுக்கு முழு ஆதரவு நமக்கு தர்றாங்க அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் இது வந்து எங்களுக்கு ஒரு ரீபெர்த் மாதிரி இதை நாங்கள் பார்க்குறோம். நடந்த ஒரு சம்பவத்திற்காக நாங்கள் வருந்துகிறோம். காலம் முழுவதும் அந்த துயரம் எங்கள் தோளில் இருக்கும். இதை இந்த நேர்காணல் மூலமாக நான் தெரியும். ஓகே சார். இல்லை, இப்போ நீங்கள் பேசும்போது கூட சொன்னீங்க என்னன்னா, நம்ம மேலே அவங்க எதுவும் கோபத்தில் இருக்காங்களா அப்படின்னு கேட்கறது மூலமாகவே நேரடியாக நமக்கு தொடர்பு இருக்கோ இல்லை அதுக்கு பொறுப்போ இல்லையோ, ஒரு தார்மீகமாக அதில் நமக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்றத உங்கள் பேச்சில் இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ கூட நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, வருந்துகிறோம் அப்படின்ற வார்த்தை கூட உங்ககிட்ட இருந்து வந்தது. அது நான் ரொம்ப பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். ஆனால் பொதுவாக வந்து தாவேக தலைவர் விஜய் கிட்டேயோ இது போன்ற ஒரு விஷயங்கள் வரணும் அப்படின்றது இங்கே இருந்த எல்லா பத்திரிகையாளர்களோட, அரசியல் கட்சி தலைவர்களோட எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. இப்போது வரைக்கும் கூட அது நடக்கலை அப்படின்ற கேள்விகளையும் முன்வைக்கிறாங்களா, அதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? அதாவது ஒரு விளைவுக்கு வந்து ஒரு காரணி மட்டுமே கிடையாது. இது கண்டிப்பா அறிவியல் பூர்வமாக நம்ம பார்த்தோம். நீங்கள் எந்த துறையை நீங்கள் எடுத்தாலும் சரி, ஒரு விளைவுக்கு ஒரு காரணி மட்டும் இருக்காது. கரூர் ஸ்டாம்பீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சம்பவத்துக்கு there are so many factors. அதை நாங்கள் வெளிப்படையாக நேரடியாக முழுமையாக நாங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வந்து காவல்துறையின் மீது, தமிழக அரசின் மீது, உளவுத்துறையின் மீது. ஓகே. ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து 5 கூட்டங்கள் நடந்திருக்கு. 2 வாரத்தில் வந்து வாரத்துக்கு 3ன்னு சொன்னோம். அப்புறம் முதல் வாரத்திலே அது 2 தான் முடிஞ்சதுன்னு சொல்லும்போது 3rd கேன்சல் பண்ணுறோம். அப்போ திருச்சி, அரியலூர், அதுக்கப்புறம் நாகப்பட்டினம், திருவாரூர், அதுக்கப்புறம் அன்னைக்குமே கரூருக்கு முன்னாடி நாமக்கல்ல. அப்போ நாங்கள் அதான் இன்னைக்கு கூட எங்கள் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலர் சொன்னார். அது மற்ற நிர்வாகிகளும் அதை பதிவு பண்ணாங்க. எப்படின்னா, நிர்வாகிகள் எவ்வளவு பேர் வருவாங்கன்னு எங்களால் பதிவு செய்ய முடியும். பொதுமக்களும் ஆதரவாளர்களும் எவ்வளவு பேர் வருவாங்கன்னு யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, ஃபோர்காஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் உளவுத்துறையுடைய கடமை அது, இந்த இடத்திற்கு எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னு. அப்போ அவர்களுடைய தோல்வியாகத்தான் நாங்கள் வந்து கருதுகிறோம். இதில் நான் முடிச்சுக்கிறேன். அப்போ அந்த குற்றச்சாட்டு அவர்கள் மீது பரிபூர்ணமாக வைக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இது ஏதோ ஒரு இடத்துல நாங்களும் வந்து காரணமாக இருக்கோம். அதுதான் சொல்றேன். இது நாங்கள் எல்லாருமே உணர்ந்துக்கிறோம். நான் சொன்ன வார்த்தையை வந்து நான் ஒரு டைப்ல சொல்லுவேன், எங்க தலைவர் அதை வேற மாதிரி சொல்லலாம். அதுக்காக பொதுமக்கள் எதிர்பார்க்குற மாதிரி வந்து வெளிப்படையாக இது நாங்கள் தான் முழுமையான காரணம்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய, அதனால தான் எங்கள் தலைவர் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வந்து பார்த்து தனித்தனியாக அவர்களை சந்தித்து எந்த விதமான விளம்பரம் இல்லாமல் அவர்களுடைய கையை பிடிச்சு அதுக்கு வந்து ஒரு பரிகாரம் தேடுற மாதிரி சொல்லும் பொழுது ஏதோ ஒரு வகையில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதுக்கு நம்மளும் ஒரு வகையில் காரணமாக இருந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணம் இல்லாமலாம் இல்லை. கண்டிப்பாக அது இல்லாமலாம் இல்லை. அதை நாங்கள் முழுமையாக மறுதளிக்கவில்லை. நான் வந்து அது வெளிப்படையாக சொல்கிறேன். ஓகே. ஆமாம். இல்லை, இப்போ நீங்கள் சொன்னதன் மூலமாக கூட இப்போ வந்து தமிழக முதல்வரும் அதை தான் வந்து சொன்னார். எந்த ஒரு கட்சியில் திமுகவினர் பொதுவாக பெரும்பான்மையாக பார்த்தோன்னா முக்கிய தலைவர்கள் எந்த ஒரு கட்சியோட தலைவருமே வந்து தன் கூட்டத்துக்கு வரவங்களோ இல்லை தன்னோட ஆதரவாளர்களோ இருக்கிறத வந்து விரும்ப மாட்டாங்க அப்படின்னு தான் சொன்னார். அதே இடத்துல கூட சீமான் கூட சொன்னார், இருக்கிறதுல எல்லாரையும் விட விஜய் தான் வந்து அதிக வருத்தத்தில் இருப்பார் அப்படின்னு சொன்னார். ஏறக்குறைய முதல்வருமே அதை தான் வந்து சொல்லியிருந்தார். ஆனால் இன்னைக்கு வந்து கூட்டத்தில் வந்து முதல்வர் வந்து சட்டமன்றத்தில் வந்து நிறைய அவதூறுகளை வந்து பேசினார், நிறையா விமர்சனங்களை முன்வைத்தார் அப்படின்ற அளவில் தான் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. முதல்வர் என்ன மாதிரியான ஒரு அவதூறுகளை பரப்புனார் அப்படின்ற மாதிரி? இல்லை, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை, இந்த ஆட்சியை பொறுத்தவரை நாங்கள் பேசுகிற மாதிரி அவங்க வந்து இந்த சம்பவத்தை பார்க்கல. ஒட்டுமொத்த பழியுமே எங்கள் மீது தான் போட வேண்டும். எங்கள் தலைவர் இப்போ வந்து தலைவர் மீது ஏன் வழக்கு தொடுக்கல, ஏன் அந்த பொதுச்செயலர் சொல்லலையா? துரைமுருகன் வந்து திமுகனுடைய பொதுச்செயலர், மாண்புமிகு அமைச்சர் அவர். விஜய் வந்து தேவைப்பட்ட நடவடிக்கை எடுப்போம். அவரை அதே மாதிரி இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, அவரை ஏன் கைது செய்யலை கேட்டாங்க. கூட்டணியில் உள்ளவர்கள் கேட்டாங்க. எல்லாரும் பேரையும் சொன்னோம்னா அது இன்னும் நேரடியாக இல்லை, திரும்ப அவர்கள் கேட்டாங்க. இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, அவ்வளோ வெளியிலேருந்து நிறைய கேள்வி. அவங்க இதை இந்த கொச்சையான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுங்கிறத எங்கள் தலைவர் எனக்கு பயிற்றுவித்தது. எங்களை மாதிரி செய்தி தொடர்பாளர்களுக்கு, கொள்கை பரப்பு செயலாளர்களுக்கு எப்போவுமே வந்து எங்களுக்கு சொல்கிறது நாகரிகமான வார்த்தைகளை டெக்கோரம் மெயின்டைன் பண்ணி. ஆனால் இந்த இடத்தில் வந்து சொல்கிறதுக்கே நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன். ஒரு பிண அரசியலை செய்யணும் அப்படின்னு சொல்லி திமுக முடிவெடுத்தது. நடந்த சம்பவத்திற்கு வந்து இறந்தவர்கள் தமிழக மக்கள். தாவேக ஆதரவாளர்கள் என்பது ஒரு பக்கம் உண்மை. தாவேக ஆதரவாளர்கள் எங்கள் கட்சியினுடைய தோழர்கள், உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள், எங்கள் தலைவரை பார்க்க வந்தவர்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் நீங்கள் தமிழ் உணர்வு இருக்குல்ல, இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் தானே. ஒரு மானுட நேயம் எங்கே போச்சு? எங்கேயோ வந்து இன்றைக்கி 2 நாளைக்கு முன்னாடி தீபாவளிக்கு அப்புறம் ஹைதராபாத்லேருந்து ஒரு பஸ்ஸு போகுது, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லி இறக்குறாங்கன்னா நம்ம உடனே பரிதாபப்படுறோம். நிச்சயம். இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவில் எங்கே நடந்தாலும், உலகத்தில் எங்கே ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டாலும் நம்ம வருந்துறோமா இல்லையா? ஆனால் இந்த இடத்துல அந்த வருத்தத்தை விட ஆளும் திமுகவிற்கு
அவதூறு பரப்பக்கூடிய வேலை தான் இருந்துச்சு. தாவேக்கா தான் எல்லாத்துக்கும் காரணம், விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணம், மதியழகன் தான் எல்லாத்துக்கும் காரணம், பொதுச்செயலாளர் தான் காரணம். திமுக தலைமையோ இல்ல முதல்வரோ அது போன்ற ஒரு விஷயங்களை பேசல தானே நம்ம வெளிப்படையா பார்க்கும்போது. இல்லை, நேரடியான வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தலன்னு சொல்றீங்க. ஆனால் தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகளும் அவருடைய கட்சிக்காரர்கள் பயன்படுத்திய வார்த்தைகளும் கூட்டணி தலைவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகளுமே வந்து எங்களை சுட்டிக்காட்டியே பேசுனதை நீங்கள் கடந்த 1 மாத காலமாக பார்த்தாங்க. நாங்கள் அதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கல. ஏன்னா ஒவ்வொரு பேட்டியும் நீங்கள் பார்க்கலாம், அது துணை முதல்வர்லேருந்து ஆரம்பிச்சு நீங்கள் கட்சியின் அந்த திமுகவினுடைய அனைத்து பிரமுகர்களுடைய முக்கிய பிரமுகர்களுடைய பேச்சையும் பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்களில் அவர்களுடைய ஐடி விங் பண்ணப்போ இது எதுக்குமே நாங்கள் வந்து நேரடியாக அஃபீஷியலாக நாங்கள் எதுக்குமே பதில் கொடுக்கல. ஓகே. ஏன்னா எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி வந்து அந்த மேலும் மேலும் இந்த பிரச்சனையை பேசிட்டு இருக்குன்னு சொல்லும்போது நாங்கள் வந்து இது ஒரு நிரந்தர தீர்வு என்னன்னு யோசிச்சோம். இழப்பை நாம் வந்து சரி செய்ய முடியாது, ஆனால் அதற்கு அடுத்து என்ன அப்படிங்கிறது தான் யோசித்தோம். அதனால் நம்ம அதை அவர்களை சாட வேண்டிய ஒரு, ஏன்னா இங்கே ஒரு போலி ஒரு ஒரு கோயபிள்ஸ் பிரபகண்டா போயிட்டு இருக்கும்போது நம்ம தடுத்து நிறுத்தாமல் இருக்க முடியாது. சார், இந்த சிறப்பு பொதுக்குழுவில் ஆதவர்ஜுனா பேசினது அப்படின்றதும் நிறைய விமர்சனங்கள் அப்படின்றது பார்க்க முடியுது. குறிப்பாக வந்து நீங்கள் எங்கள் தலைவர் இங்கே தான் இருப்பார், வந்து அடித்து பாருங்கள், இளைஞர்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து வருவாங்க, இது போன்று நிறையா விஷயங்கள் வந்து அதுவுமே ஒரு மாதிரி விமர்சனத்துக்குள்ளாகுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இன்னைக்கு ஹைலைட் வந்து எங்களுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச்செயலர் பேசுறது வந்து ஒரு வரவேற்கத்தக்கதான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா மென்மையான போக்கு, எங்கள் தலைவருடைய இயல்பு வந்து ரொம்ப மென்மையானது. அது அவரை அறிந்தவர்களுக்கு தெரியும். அவர் சினிமா நடிகராக இருக்கும்போதும் சரி, அரசியல் தலைவராக இருக்கும்போதும் சரி, இயல்பிலேயே அவர் மென்மையானவர். அந்த அவருக்கு எவ்வளோ சுட்டு போட்டாலும் ரொம்பலாம் வந்து ஆக்ரோஷமாலாம் அவர் வந்து பேச மாட்டார். அவர் வந்து அந்த உறுதி இருக்கும், அசர்ட்டிவ்னஸ் இருக்கும், அக்ரெசிவ் இருக்காது. ஓகே. ஆனால் இன்னைக்கு வந்து ஆதவ் சாருடைய பேச்சில் வந்து அந்த அக்ரெசிவ்னஸ் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அது வந்து பல கேள்விகளுக்கு விடை அமைஞ்சது. நீங்கள் அந்த பொதுச்செயலாளருடைய உரையை மீண்டும் ஒரு முறை கேட்டிங்கன்னா கடந்த 30 நாட்களுக்கு மேலாக, கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இன்னைக்கு 40 நாள் கிட்ட நெருங்குது. இந்த 40 நாட்களாக எங்கள் மீது நீங்கள் என்னெல்லாம் அவதூறு பரப்புங்க, ஓடி போயிட்டாங்க, ஒளிஞ்சுக்கிட்டாங்க, செயல்படாமல் போயிடுச்சு, கட்சி முடங்கி போயிடுச்சு, நிறைய அவதூறுகள் வந்துச்சு. என்ன முன்ஜாமீனியாக கேட்குறாங்க, கைதானா என்ன, அது அப்படி இப்படி, அப்போ எல்லாத்துக்கும் விடை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இன்னும் அவர் பார்த்தீங்கன்னா அவர் பொதுச்செயலர் வந்து ஒரு ட்வீட் போட்டார், ஒரு ஜென்ஸினுடைய புரட்சியை பற்றி ஒரு லைட்டாக அதை வந்து ஒரு கோட் பண்ணி காமிச்சார். இன்றைக்கும் அதுதான் வந்து அவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா ஆயுத எழுத்துன்னு ஒரு படத்தை வேறு அதை வந்து சொன்னார். இல்லை, அதுவுமே வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. என்னென்னா புரட்சின்னு அவர் வந்து பேசிட்டு தமிழ்நாட்டில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் உள்ளிட்ட ஜல்லிக்கட்டு பல போராட்டங்கள் இருக்கு. அப்ப கூட அவர் வந்து ஒரு படத்துல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து அது ரெஃபரன்ஸ் எதுக்கு அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியிலிருந்து மாணவர்களும் குறிப்பாக மாணவிகளும் வந்து கிளம்பி வர்றாங்க. அதை பார்க்கறதுக்கு அந்த திரைப்படத்தில் வந்து ஒரு காட்சி மாதிரி இருந்ததுங்கிறத ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றோம். இது வந்து நான் ஒரு பேராசிரியராக நானே வந்து வகுப்புகளில் ஒரு தத்துவத்தை, ஒரு மேனேஜ்மெண்ட் கான்செப்டை வந்து சொல்றதுக்கு நாங்கள் வந்து சினிமாவில் இருந்து ஒரு சீனை ரெஃபரன்ஸ் சொல்றது, அது வந்து ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். அதனால இது பெரிய குற்றமோ குறையோ கிடையாது. ஆனால் அவர் சொன்ன கருத்துக்களில் எல்லாவற்றிலுமே உடன்படக்கூடிய அளவில் தான் இருக்குது. ஏன்னா அது விடை. இன்னொன்று அவர் பேசினதில் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து கலைஞரை வந்து பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 67 அண்ணாவோட மறைவு, 69க்கு பிறகு இங்கே நல்ல ஆட்சி இல்லை அப்படின்ற விஷயங்களும் வருது. 21 தேர்தலில் சைக்கிளில் போயிட்டு மறைமுகமாக ஆதரவுலாம் தெரிவித்தார், அந்த நன்றி இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறார். இந்த கருத்துக்கள் எல்லாமே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குல்ல? கன்ஃபியூஷனுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது இங்கே வெளிப்படையாக தெரிஞ்ச ஒரு ஆப்வியஸ் திங் என்னென்னா எஸ்எஸ்சி அப்பா வந்து ஒரு டிஎம்கே சப்போர்ட்டராக இருந்தவர்கள். அது சின்ன வயசில் இன்னும் கூட தலைவர் வந்து சின்ன வயசு ஃபோட்டோ வந்து கலைஞரை பார்த்த மாதிரி ஃபோட்டோ இருக்கு. இதில் ஒளிவு முறையே ஒன்றும் இல்லை. அவர் ஒரு காலத்தில் வந்து கலைஞரோட ஒரு நட்பு இருந்திருக்கலாம், மரியாதை இருந்திருக்கலாம். இன்னும் சொல்ல பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தில் தான் அவர் சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து குடும்பமும் ஊழல், இது 2 தான் கலைஞருடைய மிகப்பெரிய தவறு. ஆனால் நீங்கள் கலைஞருடைய பாசிட்டிவ் பக்கங்களை வந்து யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா எங்கள் தலைமை எங்களுக்கு அப்படி தான் கற்றுக் கொடுத்துருக்குது. மாற்று கட்சியாக இருந்தால் கூட அவருடைய நல்ல விஷயங்களை வந்து நம்ம வந்து சரியாக ஃபோக்கஸ் பண்ணணும். அவருடைய உழைப்பு, அவருடைய எழுத்து, அவருடைய பேச்சு, சமூக நீதிக்காக அவர்கள் எடுத்த முயற்சி, அதான் அழகாக சொல்லியிருப்பாங்க. கலைஞர் திமுக கூட நல்லா இருந்தது. அண்ணாவுடைய திமுகவை காட்டிலும் கலைஞர் திமுக கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்தது. ஆனால் அதை விட என்டையர்லி டோட்டலி ஒஸ்ட்டாக இன்னைக்கு ஸ்டாலின் திமுக இருக்குது. திராவிடம்ங்கிற வார்த்தை கூட இவங்க திராவிட மாடல்னு சொல்கிறது கூட வந்து ஒஸ்ட்டுங்கிறத நம்ம சொல்கிறோம். இது ஒரு பக்கம்.
அந்த இடத்துல வந்து சப்போர்ட் பண்ணார். அந்த தேர்தல் சமயத்தில் சைக்கிளில் போனார். சைக்கிளுடைய கலர் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுலாம் அவருடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம். அதில் மிகப்பெரிய அளவில் உள்ளே போக நாங்கள் விரும்பலை. அதே மாதிரி நிர்மல்குமார் அவரோட பேச்சிலையுமே வந்து பூத்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்சிக்கு இருக்க மாதிரி இந்தியாவில் யாருக்குமே இல்லை அப்படின்ற கருத்தையும் வந்து சொல்லியிருந்தாரு. குறிப்பாக திமுகலாம் அவங்க எந்த தொகுதிக்கு பூத் ஏஜெண்டாக இருக்காங்க இந்த விஷயங்கள் கூட தெரியாது அப்படின்னு பேசியிருந்தாரு. அதுவுமே வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகுது. ஏன்னா எல்லோருமே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோருக்குமே பொதுவாக அரசியலை கவனிச்சுட்டு வரவங்களுக்கு திமுக அதிமுகவோட அந்த பூத் கட்டமைப்பு பற்றி நல்லாவே தெரியும். இன்னொன்று அவங்க ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு வீட்டில் யார் இருக்காங்கன்ற அளவுக்கு ஒரு பூத்தை பற்றியான அந்த புரிதல் அப்படிங்கிறது அந்த பூத் ஏஜென்ட்ஸ் அந்த நிர்வாகிகளுக்கு இருக்கும். அப்போது நிர்மல்குமார் இப்படி பேசுறது அப்படின்றது புரிதல் இல்லாமல் பேசுகிறாரு. இல்லை, அதாவது நீங்கள் சொல்கிற கருத்துப்படி தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக 49 திமுக ஆரம்பிக்குது, 67 ஆட்சி. நீங்கள் ஆட்சி பிடித்த காலத்திலேருந்து பார்த்தா கூட இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் ஆயிடுச்சா? 58 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போ அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக திமுக அதிமுக என்ற 2 பெரிய கட்சிகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து மாறி மாறி ஆட்சியில் இருந்ததுனால கிளை அளவில் கட்டமைப்பை வைத்திருக்கள் என்பது மாற்று கருத்து கிடையாது. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வந்து நான் கோவில்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமப்புற பகுதியை சேர்ந்தவன் தான். எனக்கு தெரியும் அங்கே திமுக அதிமுகனுடைய அந்த பாட்டம் லெவல் எப்படி இருக்குங்கிறது தெரியும். அந்த அளவுக்கு வந்து மற்ற கட்சிகள் இல்லைங்கிறதும் தெரியும். அதற்கு முயற்சி செய்கிறதுக்கு பாஜக முயற்சி செய்கிறதுங்கிறது நமக்கு தெரியும். அவங்களே என்னமோ முயற்சி செய்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த இடத்துல தமிழக வெற்றிக் கழகம் எப்படி இருக்குன்னா பூத்தில் வந்து PLA அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நாங்கள் ரொம்ப கவனம் செலுத்துகிறோம். இது இப்போ ஒரு காமன் தாட் இருக்குல்ல, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கிளை அளவில் வந்து பூத் கமிட்டி போட்டு அங்கே வந்து ஒரு கட்டமைப்பு வலுவான அடிப்படை கட்டமைப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? இந்த வார்த்தையை நீங்கள் அடுத்தது என்ன சொல்லுவீங்க அப்படின்னா திமுக அதிமுகவுக்கு இணையாக தாவே இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் நாங்கள் வந்து அந்த பூத் கமிட்டியை நாங்கள் இப்போ தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் வந்து போட்டு அதுக்கான கூட்டங்களாக நாங்கள் நடத்திருக்கிறோம். அது இன்னும் உங்களுக்கு எப்போ வெளிப்படையாக ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு தெரியும். அது நமக்கு தேர்தல் முடிவில் வருகின்ற பொழுது ஒவ்வொரு பூத்துக்கும் நம்ம எவ்வளோ பூத் வைஸ் ஓட்டு எடுப்போம் இல்லையா, அப்போ நமக்கு வந்து நம்முடைய களப்பணி என்னங்கிறது தெரியும். இன்னும் அந்த பணி இட்ஸ் கோயிங் ஆன், இது போயிட்டே இருக்குது. இது வந்து முழுமை பெற்றுச்சு அப்படின்னு நான் 100% நாங்கள் முழுமை பெற்றுச்சு நான் சொல்லலை. ஆனால் அது வந்து ரொம்ப இன்டென்சிவாக நாங்கள் போயிட்டுருக்கிறோம். ஏன்னா அது அங்கேருந்து தான் ஓட்டுகளை அறுவடை செய்ய முடியும். ஏன்னா நீங்கள் சமூக வலைதளங்களில் பேசிடலாம், இந்த மாதிரி நம்ம வலையொலியில் பேசிடலாம், அல்லது வந்து பாரம்பரிய ஊடகங்கள் மூலமாக பேசிடலாம், அதெல்லாம் இல்லை நேரில் கூட பார்த்துடலாம். ஆனால் வாக்குகளை அறுவடை செய்யணும் அப்படின்னா அந்த கிளை கழகத்தினுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத நாங்கள் உணர்ந்துருக்கிறோம். அந்த பூத் கமிட்டிக்கான செயல்பாடுகளை அதிகப்படுத்துறதுக்கு அதை தான் சார் நிர்மல் சார் சொன்னாங்க. அந்த 3வது இல்லை, இனி அது முதல் இடத்துல நாங்கள் இருப்போம். அதை நோக்கி அந்த போயிட்டு இருக்கோங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார். ஓகே சார். அடுத்து வந்து திமுகவோட கொள்கை பரப்பு செயலாளர் எழிலரசன் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த திமுக மீதான விமர்சனங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப சிறுபிள்ளைத்தனமானது. இந்த இஷ்யூ வந்தப்போ வந்து பயந்து ஓடி போயிட்டாங்க, பயந்தாங்கோலி அப்படின்ற மாதிரி வார்த்தையை பயன்படுத்தி ஓடி போயிட்டாங்க. இப்போ வந்து இதெல்லாம் வந்து முன்வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அதுக்கு உங்களோட பதில்? இல்லை, இது வந்து கரூர் சம்பவத்திற்கு பிறகு உடனடியாக நாங்கள் ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. யார் எதிர்பார்த்தாங்கன்னா பாதிக்கப்பட்டவர்கள் கிடையாது, திமுக எதிர்பார்த்தது. நாங்கள் ஏதாவது சொல்லுவோம், அதிலிருந்து எங்களை வந்து மீண்டு வர முடியாத அளவிற்கு செய்யணும்னு சொல்லி அவர்கள் கைவசம் உள்ள ஊடகங்கள், நடுநிலையாளர்கள், ஊடகவியலாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் வந்து இன்றைக்கி திமுக சார்பாகத்தான் பேசுகிறாங்க. இது போக அரசு அவர்கள் கையில் இருக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்திற்கு அடுத்து அரசு அதிகாரிகளே வந்து திமுக மாவட்ட செயலர் மாதிரி வந்து விளக்கம் கொடுத்ததெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, அது காணொலிகள் இருக்குது. அப்போ இந்த சமயத்தில் நாங்கள் என்ன பண்ணாலும் வந்து தவறாக தெரியும். அப்போ சிறுபிள்ளைத்தனமாக அவர் சொல்கிறாரு அப்படிங்கன்னு சொல்லுன்னா நாங்கள் ஓடி ஒளிஞ்சோம் அமைதியாக இருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் அதுதான் இன்னொரு வார்த்தை அழகாக அவர் ஆதவ் சார் சொன்னார். ஒரு வீட்டில் ஒரு இறப்பு ஏற்பட்டிருந்தால் 30 நாள் வந்து ஒரு துக்கம் அனுஷ்டிக்கிற மாதிரி தான் நாங்கள் இருந்தோம். அது எங்களை வந்து மீண்டும் எங்களை ஒரு சுய பரிசோதனை. ஆனால் ஒரு அரசியல் கட்சியோட செயல்பாடு அப்படின்றது அதுல இருந்து மாறுபட்டது தானே சார்? இல்லை, இப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்குது தமிழ்நாட்டில், இல்லை எங்கேயோ ஒரு கட்சி கூட்டத்தை எது நடந்தாலுமே கூட, இப்போ ஒரு பொங்கல் தீபாவளி அப்படி வச்சுக்கிட்டேன்னா கூட, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அந்த காலகட்டத்தில் இருந்தால் கூட ஏதோ ஒரு அசம்பாவிதமோ ஏதோ நடந்தால் கூட அரசியல் கட்சிகள் உடனடியாக அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க, அறிக்கை கொடுப்பாங்க, நேரில் போவாங்க. இந்த மாதிரியான செயல்பாடுகள் அப்படிங்கிறது வேறு. ஸோ நம்ம ஒரு தனிநபராகவோ இல்லை ஒரு அது வேற. ஒரு அரசியல் கட்சி அப்படின்றது எல்லாத்துக்குமே உடனடியாக அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணும் உள்ளது. இன்னொன்று நம்ம கூட்டத்துக்கு வந்து தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னும் போது அது கூடுதல் பொறுப்பு இருக்க தானே. இல்லை, பொறுப்பை தட்டி கழிக்கல.
கடைசி வரை நாங்கள் வந்து மீண்டும் மீண்டும் தலைவர் போகாட்ட கூட அடுத்த கட்ட நிர்வாகிகள் இருக்கிறாங்க, இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் இருக்கிறாங்க, எங்களை மாதிரி மாநில நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அண்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே போக தயாராக இருந்தோம். ஆனால் நாங்கள் என்ன செஞ்சாலும் தவறாக எடுக்கப்பட்டது. அதனால இந்த கரூர் சம்பவம் என்பது தாவேகா கூட வெளியில வந்து இந்த சதி உள்ளிட்ட விஷயங்கள், இந்த குற்றச்சாட்டுகளை முன் வச்சாலும் கூட நீதிமன்றத்துல எல்லாம் அந்த மாதிரிலாம் சொல்லலை. விபத்து அப்படின்ற மாதிரி தான் சொல்லி தான் ஜாமீன் கேட்டதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாருமே இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ தாவேகாவே வெளியில் வந்து சதின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் போய் விபத்துன்னு சொல்கிறாங்க, அப்படியும் நிறைய விமர்சனங்கள் வந்தது. நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நடந்தது ஒரு விபத்து, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது வந்து திட்டமிட்ட படுகொலைன்னு நம்ம யாருமே அப்படி சொல்ல முடியாது. ஓகே, இது ஒரு எதிர்பாராத விபத்து தான். ஆனால் அந்த விபத்தை ஏற்படுத்துறதுக்கு சில காரணிகள் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஆமாம். ஆனால் தமிழ்நாடு அரசு பதியப்பட்ட வழக்கில் வந்து கொலை வழக்கு போட்டிருக்கிறாங்க. என்ன செக்ஷனுங்கிறத நீங்கள் நம்ம அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்கும்போது சொல்கிறாங்க. அப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்குறோம் இல்லையா? விபத்துன்னு சொல்கிறோம், ஆனால் வந்து சதி காரணிகள் சில இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த காரணிகளை அப்படியே வந்து எங்கள் மேலே திருப்பதை நம்ம வந்து தவறுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு இன்னும் கூடுதலாகத்தான் எங்கள் மீது வந்து ஒரு அனுதாபம் அந்த மக்கள் மத்தியில் வந்து இருக்குது. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், ஒரு புதிய தலைமுறை படித்தவர்கள் இளைஞர்கள் உள்ளே வர்றாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், யாரும் வந்து அரசியல்வாதி வீட்டு பிள்ளைகள்லாம் கிடையாது. நான் உட்பட எங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தலைவர் உட்பட யாருமே வந்து ஒரு எம்எல்ஏ எம்பி உடைய பிள்ளைகள்லாம் கிடையாது. எல்லாருமே சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஒரு சில பேர் வேணால் தொழில் பண்ணி பணக்காரங்களா இருக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூலி தொழிலாளிகள் இருக்கிறாங்க. ஆட்டோ ஓட்டுநவர் தான் எங்கள் மாவட்ட செயலாளர் இருக்காங்க. அது மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க. நிறைய பெண்கள் வந்து மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த ஒரு புரட்சிங்கிற ஒரு வார்த்தையை நான் அடிக்கடி எங்களுக்கு மத்தியில் பேசிக்குவோம். தமிழ்நாட்டில் சமகாலத்தில் தமிழக வெற்றி கழகம் ஒரு அரசியல் புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுவரை அரசியல் பேசாதவர்கள் கூட அரசியல் பேசியிருக்கிறார்கள். நீங்கள் சினிமா மட்டுமே பேசியிருந்தவங்க கூட நிச்சயமா அதில் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கே ஒரு 100% உடன்பாடு இருக்குது. அரசியலுக்கு வெளியில் இருந்தவங்கள அரசியலை நோக்கி கொண்டு வந்தது அப்படின்றது விஜய்க்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஆனால் அவங்க பக்குவப்படுத்தப்படாமல் இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்தாகும் அப்படிங்கிறது எல்லாரோட கருத்தாகவும் இருக்குது. இல்லை, இதுவரை நான் சொல்லிடுறேன், இதுவரை இருந்தவர்களை விட இப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சி வந்தப்போ விமர்சனம் இருந்தது, இந்த மாதிரி புதிய கட்சிகள் வரும்போது ஒரு விமர்சனங்கள் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. ஆனால் இது எல்லாவற்றையும் விட விஜய் சுற்றி இருக்கிற கூட்டம் அப்படிங்கிறது வந்து அவர் ஒரு செகண்ட் இப்படி ஏதாவது ஒன்று சொன்னாலே உடனடியாக அதை செய்யக்கூடிய கூட்டம், அரசியல் படுத்தப்படலை, கொள்கை ரீதியாக அவங்க வந்து கட்டமைக்கப்படலை, அதனால அது கொஞ்சம் ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. நீங்கள் அதை எப்படி பார்க்கல? இதாவது காழ்ப்புணர்ச்சியில் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எதையும் நம்ம கண்டுகொள்ளவே தேவையில்லை. அஜித் அவரோட சமீபத்திய நேர்காணலில் அவர் சொல்லியிருந்தார், இந்த கூட்டம் சேர்க்கிற கல்ச்சர் அப்படிங்கிறதே அவர் வந்து விமர்சிக்கிறார். ஒரு தனி மனிதனுக்கு பெரும்பான்மை ஒரு கூட்டம் வந்து சேர்த்து அது ஒரு துதிப்பாடல் அப்படின்றதே இது வந்து தவிர்க்கப்படணும் அப்படின்ற அளவில் ஒரு கருத்தை வந்து சொல்லி கரூர் சம்மந்தமாகவும் சொல்லியிருக்காரு. பட் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அஜித் அவர்களுடைய கருத்து எல்லாவற்றையும் நமக்கானதாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அவருடைய மனநிலையில் அடிப்படையில், அவருடைய கருத்தியல் அடிப்படையில் அவர் சில கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். இல்லை, அது நான் தாவேக்காக எங்களை நோக்கி சொன்னதாக நம்ம எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் கூட அவர் எப்பவுமே அவருடைய வாழ்க்கை முறை என்பது வேற, அவருடைய சமூகம் குறித்த அவருடைய பார்வை என்பது வேறாக இருக்கலாம். அவர் தன்னை வந்து மிக சரியானவராக வைத்துக் கொள்வார் எப்பொழுதுமே. இன்னைக்கு கியூவில் நின்று ஓட்டு போடுறதுன்னு சொல்லி பல இடங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். ரசிகர் மன்றம் எம்பினாட்டிலாம் வராதிங்க, சமீபத்தில் கூட திருப்பதியில் சத்தம் தலைன்னு சொல்லும்போது சொல்லாதீங்க என்ன இருந்த மாதிரி இருக்குது. அவர் ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் பயணிக்கிறார். எல்லாருமே வந்து அரசியல் திரை நடிகர்கள் எல்லாருமே வந்து அரசியலுக்குள்ள வந்துருவாங்க, அவர் எல்லாமே ஒரு இந்த பாதையில் பயணிப்பாங்கலாம் சொல்ல முடியாது. அவருக்குன்ட்டு ஒரு பாதை இருக்கிறது, அவருக்குன்ட்டு ஒரு பயணம் இருக்கிறது. அவர் சொன்ன கருத்துக்களில் சமூக அக்கறை இருக்கிறதுங்கிறத ஏற்றுக்கிறோம். ஆனால் அவர் எங்களுக்கு ஆதரிச்சு தான் பேசினார் அல்லது எங்களை எதிர்த்து தான் பேசினார். இல்லை, எதிர்த்து பேசல, ஆதரிச்சு அதை நான் சொல்லலை. இந்த கூட்டம் கூட்டுற இந்த கல்ச்சர் வந்து மோசமானது. இந்த கூட்டம் பற்றி நம்ம ஒரு பெருமிதமாக நாட் ஒன்லி டிவிக்கு இருக்கிற நிறைய கட்சிகளே கூட்டம் சேர்க்கிறதே ஒரு பெருமிதமாக சொல்கிறாங்கல்ல, அதுவே தேவையில்லை அப்படின்னு. இல்லை, நீங்கள் கூட்டம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அரசியலையும் சினிமாவை மட்டும் நீங்கள் பார்க்க முடியாது. இந்தியாவில் வந்து நெரிசலால் இறந்தவங்க வந்து அரசியல் கூட்டங்கள்லையோ சினிமாவுக்கான கூட்டங்கள் மட்டும் கிடையாது, ஆன்மீக ரீதியாகவும் நிறைய நடந்திருக்கு. ஆன்மீக ரீதியாக வந்து எத்தனை கோவில்களில் கும்பமேளாக்களில் நெரிசல் ஏற்பட்டு இருந்தாங்க.
விளையாட்டு போட்டிகளில் ஆர்சிபி ஜெயிச்சு வரும்போது அங்கே நீங்கள் அங்கே சினிமா எந்த சினிமா அது ஏறக்குறைய அஜித் சொன்ன அந்த இதுல அதே தான் வருது. மாதிரி சென்னையில் நடந்தது விமான அந்த கண்காட்சி நடக்கும் சாகச நிகழ்ச்சி நடந்துச்சு. அதை நீங்கள் எந்த வகையில் ஆன்மீகத்தை சேர்ப்பீங்களா அல்லது விளையாட்டில் சேர்ப்பீங்களா, அது வந்து சினிமாவில் சேர்ப்பீங்களா அல்லது வந்து அரசியலில் சேர்ப்பீங்களா? அது இல்ல வந்து அவரும் பொதுவாக தான் சொல்றாரு. அப்போ இது வந்து அவர் சொன்ன இந்த விஷயத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துட்டா ஒட்டுமொத்தமாகவே இந்தியாவில் இப்படி ஒரு கலாச்சாரம் இருக்குது. அதை தான் அது ஒட்டுமொத்தமாகவே கூட்டம் வருகிறது, அது நெரிசல் ஏற்படுகிறது, அதனால் வந்து இழப்புகள் இறப்புகள் ஏற்படுது அப்படிங்கும் பொழுது அது ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். இன்னைக்கு கூட எங்கள் திருமணங்களில் ஒன்று அதில் தான் இருக்குது. எப்படின்னா மக்கள் கூடக்கூடிய இடங்களில் வந்து போதிய பாதுகாப்பை வழங்க வேண்டியது அரசனுடைய கடமை. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் கூட்டம் இந்தியா வந்து இந்தியாவுடைய பலமும் பலவீனமும் மக்கள் தொகை தான். நீங்கள் ஒரு வகையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பலம், 100 வகையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பலவீனம். ஆனால் இந்தியா மாதிரி ஒரு இடங்களில் நீங்கள் எந்த வகையிலும் கூட்டம் வரும். நீங்கள் அரசியலுக்கு தான் கூட்டம் வருது, சினிமாவுக்கு தான் கூட்டம் வருது, பொழுதுபோக்கு தான் கூட்டம் வருது, விளையாட்டு தான் கூட்டம் வருது, ஆன்மீகத்தை தான் கூட்டம் வருதுன்னு எதுலேயும் நீங்கள் சொல்ல முடியாது. அதனால் இந்த கூட்ட மனப்பான்மை இன்னொரு விஷயமும் எப்படி இருக்கு. கூட்டினாலும் அதுக்கு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டியது உளவுத்துறையினுடைய, காவல்துறையினுடைய, அரசாங்கத்தினுடைய கடமை என்பதை அதை தட்டி கழிக்க முடியாது. மக்களை ஒட்டுமொத்தமாக கோடி பேரை நீங்கள் திருத்த முடியாது. ஒரே சமயத்தில் எல்லாரும் நீங்கள் வராதிங்க, இதெல்லாம் சரியா, நீங்கள் ஏன் குழந்தைகளை கூட்டு வரீங்க, எங்கள் தலைவர் அறிக்கை விடத்தான் செஞ்சார். பெண்கள் அதாவது முதியவர்கள் வர வேண்டாம், மாற்றுத்திறனாளிகள் வர வேண்டாம், குழந்தைகளை கூட்டு வராதிங்கன்னு சொல்லி நாங்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். ஆனால் அதை மீறி அன்னைக்கு பார்க்குறேன், கரூர் சம்பவத்திற்கு முன்னாடி நான் அன்னைக்கு நடக்கும்போதே ஒரு அப்பா ஸ்கூட்டர் ஓட்டு போகிறாரு, பின்னாடி அம்மா உட்காந்துக்கிறாங்க, முன்னாடி ஒரு குழந்தை இருக்குது, நடுவில் ஒரு குழந்தை இருக்குது. இந்த குடும்பமே வந்து தலைவரை பார்க்கணும்னு போகும்போது அந்நளவில் அவங்க தப்பிச்சிட்டாங்க. நடந்தால் அன்றைக்கி குடும்பமே அன்றைக்கி வந்து பலியாயிருக்கும். யாரும் நம்ம அப்படி வர சொன்னோமா, கட்டாயப்படுத்தலை. அது அன்பு, வர்றாங்க, அவங்க ஒரே நாளில் திருத்த முடியாது. அப்போ இதை வந்து அரசாங்கம், அதே மாதிரி காவல்துறை, அதே மாதிரி எங்களை போன்ற கட்சிகளுமே நாங்களுமே அதனால தான் இன்றைக்கி வந்து ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளோடு இதை ஒழுங்குபடுத்தணும். ஆனால் நாங்கள் பொது அளவிற்கு எச்சரிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம், போதிய அறிவிப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கும் இந்த மக்கள் மீது அக்கறை இருக்கிறது. ஆனால் அஜித் சொன்ன கருத்துக்கள் மக்களுக்கான கருத்தாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.